யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரைக்கும். பின்பு யூதருடைய பண்டிகை, பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. ஒரு ஜனத்துக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு பண்டிகை காலம் உண்டு. ஒவ்வொரு தேசத்திலேயும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஒவ்வொரு மொழிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பண்டிகைகள் உண்டு. அப்படி அந்த பண்டிகைகள் யூதருக்கு இன்று வந்தது. அந்த பண்டிகையினுடைய பெயர் பஸ்கா என்று புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது பண்டிகையாக அல்ல. ஆரம்பிக்கும் போது என்னவாக ஆரம்பித்தார்கள் என்றால், அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போகிறதற்காக ஆரம்பித்தார்கள். ஒரு நோய் வந்தது. அந்த நோயிலிருந்து, வாதையிலிருந்து இவர்கள் காக்கப்படும்படியாக அது வந்தது. இந்த வாதையிலிருந்து இவர்கள் காக்கப்படுவதற்காக அதை தேவனே நிர்ணயம் பண்ணுகிறார். இந்த நோயிலிருந்து இவங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணுகிறார். என்ன நோய்? தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சாகிறதான ஒரு நோய். தூதன் வருகிறான், ஆனால் வெளியே யாருக்குமே தெரியாது. இது பண்டிகையாக பிறகு எழுதப்படுகிறது. ஆனால் முன்ன அப்படி கிடையாது. முன்னால் என்னத்துக்கு போட்டாங்க? அதை எதுக்காக செய்தாங்க என்றா, சங்கார தூதன், மரண தூதன் வீடுகளில் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சாகடிக்கிறதுக்காக வருகிறான். ஆனால் அது யார் கண்ணுக்கு தெரியாது. எனவே அது ஒரு நோய்பட்டு செத்து போறான். மரணம் என்கிறதான நோயை கொண்டு வருகிற ஒரு தூதன், சங்கார தூதன், ஏஞ்சல் ஆஃப் டெத் சொல்லி பழைய ஏற்பாட்டில் போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சாவு வீடுகளில், இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகள் வரக்கூடாது என்பதற்காக ஒரு சடங்கு செய்கிறார். அந்த சடங்குக்கு பேர் தான் பஸ்கா. அந்த பஸ்கா என்ற சொல் தமிழ் சொல் கிடையாது. பாஸ்ஓவர் என்று சொல்ல கடந்து செல்லுதல். அது பாஸ்கா என்று போடப்பட்டிருக்கிறது. எபிரேய சொல். என்ன? இந்த ரத்தத்தை பார்த்த உடனே அந்த சாவு போயிடும் தூரமாக. பின் நாட்களில் அது பண்டிகையாக கருதப்பட்டு விட்டது. எல்லாரும் வீட்டில் என்ன செய்யணும்? ரத்தம் பூசணும். ரத்தம் பூசிட்டு ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியை வெட்டி சுட்ட கறி சாப்பிடணும். அதுக்கப்புறம் புளிப்பில்லாத ஒரு ரொட்டி சுட்டு சாப்பிடணும். கசப்பான ஒரு கீரை சாப்பிடணும். அது எப்படி சாப்பிடணும்? நின்றுகிட்டே சாப்பிடணும். சாயங்காலத்தில் சாப்பிடணும். இப்படி ஒரு சிஸ்டம் வச்சார். அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் பஸ்கா. இந்த பஸ்கா பண்டிகை வருஷந்தோறும் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் கொண்டாடுவது ஒரு பாரம்பரியமாக, வழக்கமாக மாறிவிட்டது. நோய்க்காக கொண்டு வரப்பட்டது. நோயிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், அந்த நோயிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த நோயிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. எந்த இடத்துல என்றால் தேவாலயத்தில், சினகாக். யூதர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் கொடுத்ததான இந்த தேசத்துல கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுக்கு ஒரு இடத்தை கட்டினார்கள். அந்த இடத்துக்கு பெயர் தேவ ஆலயம் என்று வைத்தார்கள். தேவன் ஆலயம், தேவ ஆலயம். ஆலயம் என்று சொல்லும் பொழுது, லயம் என்று சொன்னால் லயித்து கொண்டிருத்தல். லயித்தல் அப்படின்னு சொன்னா இளைப்பாறுதல். தேவன் லயித்து கொண்டிருக்கிற இடத்துக்கு பெயர் தான் தேவ ஆலயம் அப்படின்னு பேச. குதிரைகளுக்கு சொல்லுவாங்க குதிரை லாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டு கொட்டகை, ஆட்டு கொட்டகை அல்லது ஆட்டு தொழுவம். ஆட்டு தொழுவம், மாட்டு கொட்டகை, குதிரை லாயம், கோழி கூடு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் உண்டு. குருவிக்கு கூடு, கோழிக்கு கூண்டு, கிளிக்கு கூண்டு, புலிக்கு குகை, மனிதனுக்கு வீடு, குதிரைக்கு லாயம், தேவனுக்கு தேவாலயம். அப்போ தேவாலயம், தேவன். குதிரை லாயம் என்று பார்த்தீங்கன்னா, குதிரை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல குதிரையை பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படி ஃப்ரீயா. ஏன்னா இவ்வளோ நாள் ஓடி 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 கொண்டிருக்கிற குதிரை சாயங்காலமான கொள்ளு தின்னுட்டு அப்படி காலை ஆட்டிக்கிட்டு, வாழை கொஞ்சம் ஆட்டிக்கிட்டு, அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு ஃப்ரீயா இருக்கும். அது லயித்து கொண்டிருக்கிற இடம் குதிரை லாயம், குதிரைகள் லயிக்கிற இடம். தேவ ஆலயம், தேவன் இளைப்பாறுதலாக
இருக்கிற ஒரு இடம். அப்போ தேவ சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? தேவாலயம் ஒரு அமைதி நிறைந்த இடம், தேவன் லயிக்கிற இடம். எனவே அந்த தேவாலயத்தில் கொஞ்ச காலம் கழித்து இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஆட்டை விட்டான், மாட்டை விட்டான், புறாவை விட்டான், மனுஷனை காணும். ஆடு, மாடு, புறா. தேவன் லயிக்கிற இடத்துல ஆட்டுக்கு என்ன வேலை? ஆடு தொழுவத்தில் இருக்க வேண்டும், மாடு கொட்டகையில் இருக்க வேண்டும், புறா கூண்டில் இருக்க வேண்டும். ஏன்? தேவாலயம் என்ன என்கிறதான அறிவு இல்லாம போச்சு. மாடு என்ன செய்யும்? தேவாலயத்தில் உட்காந்து கத்தும், கத்துறதா? அப்புறம் என்ன செய்யும்? அப்புறம் என்ன பண்ணும்? மாடு சாணி போடும். ஆடு என்ன பண்ணும்? ஆடு புழுக்க போடும். இந்த பஸ்கா பண்டிகையில கர்த்தர் போறார், இயேசு உள்ள போனா எப்படி இருக்கும்? வயிறு எரியுதுல்ல அவருக்கு. மனிதர்கள் வரல, தேவாலயத்தில் யார் இருக்கணும்? சாலமோன் கட்டினான். இன்னைக்கு அந்த இடத்துல தேவாலயமே கிடையாதுங்க. என்ன கிடையாது? இப்போ தேவாலயமே இல்லை. தேவன் காண்பித்த மலையாகிய அந்த மோரியா மலையில ஈசாக்க பலியிட்ட மலை. அவன் சொல்லிட்டான், எங்க முற்பாட்டன் இப்ராஹிம் ஈசாக்க பலியிட்ட மலை, இந்த மலை விட்டு நான் போக மாட்டோம். கட்டினா பெரிய டூம். அந்த யூதம் உட்காந்து அந்த சவுத்துக்கு கீழே மேல கோபுரம், அந்த மதில் சவுத்துக்கு கீழே ஜெபம் பண்ணிக்கிறான். யெகோவா வாங்க, தாவீது தாத்தா வாங்க, இப்படி ஜெபம் பண்ணிக்கிறான். தேவாலயத்துல ஆட்டை விட்டு மாட்டை விட்டு சாணி போட வச்சு ஆட்டு புழுக்க போட வச்ச பாவிகள், அந்த இடம் உங்களுக்கு லாய்க்கே கிடையாதுரா அப்படி சொல்லி இஸ்மாயில் புத்திரர் வந்து என்ன பண்ணிட்டாங்க? டூம் கட்டான். இன்னைக்கு நிறைய தேவாலயங்கள்ல மனிதர்கள் கிடையாது. கிறிஸ்தவ தேவாலயங்கள் மாடுகளும் ஆடுகளும் புறாக்களும் உள்ள விட்டு சாணி போட்டு. இன்னைக்கு தேவாலயங்களில மனிதர்கள் இல்லை, ஆடுகள் இருக்கிறது, மாடுகள் இருக்கிறது, புறாக்கள் இருக்கிறது. இவங்க உட்கார்ந்துட்டு மாத்திரல, கல்லா பெட்டி இருக்கிறது. எதற்கு? சேல்ஸ் நடக்குது, வியாபாரம் நடக்கிறது. பார்த்தார், விற்கிறவர்கள் வியாபாரிகள் தேவாலயத்திலே இருக்கிறது. தேவன் இருக்கிற இடத்துல தேவனை துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அங்கே ஆடு இருக்கிறது, மாடு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே வியாபாரிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. என்ன வியாபாரம்? மிருக ஜீவன்கள், அனிமல் பிசினஸ். அனிமல் பிசினஸ். There is no spiritual business. Instead of spiritual business, there is animal business is going on in the synagogue. தேவாலயத்திலே மிருக வியாபாரம், பேர்ட் பிசினஸ், பறவைகள் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவாலயத்துக்குள்ள ஃபுல்லா ஆட்டையும் மாட்டையும் புறாவையும் உள்ள விட்டுட்டு தேவாலயத்தில் இயேசு பஸ்கா பண்டிகை அன்னைக்கு உள்ள போறார். உள்ள போன உடனே பார்த்த உடனே இயேசுவுக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்த உடனே சவுக்கு உண்டு பண்றார். ஒரு சவுக்கு எடுக்கிறார். சவுக்கை உண்டு பண்ணி துரத்துறார். சவுக்கு எடுத்துக்கிட்டார். கயிறுனால ஒரு சவுக்கு எடுத்துக்கிட்டு துரத்துறார். போங்க. 33 வயது இளைஞன். அங்க இருக்கிற வியாபாரிகள், அதுவே அங்க ஆசாரியர்களோ லேவியர்களோ இல்லாவிட்டா பிரதான ஆசாரியர்களோ வேத பாரகர்களோ இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இந்த வியாபாரம் நடக்கிறபடினால இயேசு கயிற்றினால் சவுக்கை உண்டு பண்ணி துரத்துறார். ஓடுங்க அப்படின்னு. ஏனென்றால் அவர் ஒரு தச்சனுடைய மகனாக இருந்து தச்சு தொழிலை செய்தபடினாலே உடம்பெல்லாம் உரமேறின ஒரு உடம்பு தான். எப்போது மரத்தை எடுத்து அவங்க அப்பா கூட வேலை செய்து இழைச்சி தச்சு வேலை செய்த உடல் உரமேறிய ஒரு உடம்பு. எடுத்த ஒரு சவுக்கு, ஓடுங்கடா வெளியே, தேவாலயத்தை இது மாதிரி வச்சிருக்கீங்க. விரட்ட ஆரம்பித்தார். ஆடு மாடு எல்லாம் ஓடுது. காசு காரருடைய கல்லா பெட்டிகளை ஏசு தூக்கி பாக்கெட்ல போட்டுல தூக்கி அடிச்சா கவுத்தாரு. இறைச்சி விட்டார், காசு தூக்கி போட்டார். புறாக்களை பலகைகளை கழுத்து போட்டு புறா விற்கிறவர்கள் நோக்கி, இந்த இடத்திலிருந்து இவைகளை எடுத்துக்கொண்டு போங்கள். ஆடு துரத்தினாரு. இருக்கக்கூடாது ஒருத்தரும். அவர் தேவனுடைய ஆலயத்தை முதலாவது அவர் அழைத்தது என்னுடைய பிதாவின் வீடு என்று சொன்னால் ஓய்காஸ்.
அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் குடியிருக்கிற இடம் அல்லது குடியிருப்பினுடைய இடம் என்பது பேர் தான் ஓய்காஸ் அல்லது சினகாக். தேவாலயம், வாழும் இடம், தேவன் வாழும் இடம் ஓய்காஸ். சொல்லுகிறார் என் பிதாவினுடைய வீடு என்று சொல்லுகிறார் யோவான்ல. தேவாலயத்தை இயேசு பார்த்தது பிதாவின் வீடாக. ஆனால் இவர்கள் பார்க்கிறது எம்பாரியான், வியாபார ஸ்தலம், ஒரு ஷாப்பாக பார்த்தார்கள். வியாபார வீடு. தேவாலயத்தில் வியாபாரம் நடக்கும், எம்போரியம். தேவாலயத்தை போய் வியாபார ஸ்தலமாக, வியாபார மாளிகையாக மாற்றினார்கள். அதைத்தான் இயேசு கடுமையாக சாடினார். இது என்னுடைய பிதாவினுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் மை ஃபாதர். மேக் நாட் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் as an house of merchandise. வியாபார வீடாக்க கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பிரவேசிக்கிறது தேவாலயம். He went into the temple. தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். பிரவேசித்த உடனே and began to cast out them that sold therein and them that bought. விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் வெளியே துரத்தினார். 46ஆம் வசனம். என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அது தேவ ஆலயத்தை என்னுடைய வீடு என்று சொல்கிறார். இது என்னுடைய வீடு. முதலாவது யோவான்ல சொல்லும்போது என் பிதாவின் வீடு, லூக்காவில் சொல்லும்போது என்னுடைய வீடு. சொல்லுவோம், என்னுடைய வீட்டை என்ன செய்றீங்க? கள்ளர் குகை. யோவான்ல சொல்லும்போது என் பிதாவினுடைய வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்கள். லூக்காவில் சொல்லும்போது என்னுடைய வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள். ஏனென்றால் அங்கே என்ன நடக்கிறது? கள்ளத்தனம் நடக்கிறது. என்ன கள்ளத்தனம்? திருட்டுத்தனம் நடக்கிறது. என்ன திருட்டுத்தனம்? அது என்னுடைய வீடு. அந்த வீட்டில் நீங்க என்ன செய்திருக்கணும்? ஜெபம் பண்ணி. ஜெபிக்கிற வீட்டுக்கு பதிலாக வியாபாரம் நடக்கிறது, மெர்ச்சன்டைஸ் நடக்கிறது. அதனால இயேசு திட்டுறாரு, நீ திருடர்கள். எதை திருடுகிறீர்கள்? ஜெபத்தை திருடுகிற திருடர்கள். எதை திருடுறாங்க? ஜெபத்தை திருடுகிற திருடர்கள். ஜெபத்தை திருடி விட்டு ஆடு மாடுகளை கொண்டு வந்து காசு சம்பாதித்துக் கொண்டிருக்கிற காசுக்கார திருடர்கள். என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய வீடு ஜெப வீடு, நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். என் பிதாவினுடைய வீடு, என்னுடைய வீடு, அது ஜெப வீடு. தேவ சமூகத்தில் ஜெபம் தான் இருக்க வேண்டும். என்னுடைய பிதாவினுடைய வீடு அது ஜெப வீடு என்று எழுதப்பட்டது. ஆனால் ஜெபத்துக்கு எப்படி வர வேண்டும்? ஜெபிக்கிறதுக்கு வர வேண்டும். என்னுடைய வீட்டு நீங்கள் கள்ளர் குகையை ஆக்கிவிட்டீர்கள், என்னுடைய அது ஜெப வீடு என்று அழைக்கப்படும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். முதலாவது சொல்லுகிறார் என் பிதாவின் வீடு, இரண்டாவது சொல்லுகிறார் என் வீடு. மூன்றாவது மார்க்ல பார்க்கும்போது என்ன சொல்றாரு? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, பிரேயர் ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் பிரேயர். என்ன செய்திருக்கிறார் பாருங்க. ஆலயத்தில் விற்கிறவர்கள் வாங்குகிறவர்களை துரத்திட்டு புறா விற்கிறவர்களையும் அவனுடைய சேரையும், அங்க யோவான்ல காசு கடைக்காரர்கள் கல்லா பெட்டிலாம் கவுத்து போட்டார், காசுகளை தெறிக்க விட்டார். இங்க ஆசனங்களை கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் சொல்லுகிறார் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. முதலாவது சொல்லுகிறார் என் பிதாவின் வீடு, இரண்டாவது சொல்லுகிறார் என்னுடைய வீடு, மூன்றாவது சொல்லுகிறார் எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்ப தேவாலயத்தில் நடக்க வேண்டியது என்ன? மை ஹவுஸ் ஷால் பி கால்ட் of all nations the house of prayer, but you have made it a den of thieves. திருடனுடைய இடமாக மாற்றினீர்கள்.
இப்ப தேவாலயம் கொள்ளையடிக்கிறவருடைய இடமாக, தேவாலயம் கள்ளருடைய இடமாக, காசு பண்டம் மாற்று செய்கிற இடமாக, வியாபார ஸ்தலமாக மாறிவிடுகிறது. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேத பாரகரும் பிரதான ஆசிரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார். பாருங்க, எதுக்கு தான் இயேசு கொலை செய்யறதுக்கு ஒரு குற்றம் பிரிவு உண்டு பண்ணுகிறார்கள் பாருங்க. ஜெப வீடுன்னு சொல்றதுக்கு கொலை செய்ய வந்துட்டான். இது வியாபார வீடு ஆக்காதீங்கன்னு சொல்றதுக்கு கொலை செய்ய வந்துட்டாங்க. அது என்னுடைய பிதாவினுடைய வீடு, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடு. எல்லா ஜனங்கள் என்றால் யூதனுக்கு மாத்திரமல்ல, கிரேக்க சொல்ல எத்னாஸ், ஆல் நேஷன்ஸ். எத்னாஸ் அப்புறஜாதிகளோ வேற எந்த ஆட்களோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆல் நேஷன்ஸ். எனவேதான் தேவனுடைய திருச்சபைக்குள்ளாக எல்லா மொழிக்காரர்களும் எல்லா இனத்தவர்களும் யார் வேண்டுமானாலும் தேவாலயத்துக்குள்ள வரலாம். எத்னாஸ், எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, எல்லா மனித குடும்பங்களுக்கும், எல்லா ட்ரைப் மலைவாழ் மக்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா மனித பிரிவுகளுக்கும், மனித கூட்டங்களுக்கும் என்னுடைய வீடு ஜெப வீடு. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாருக்கும் ஜெப வீடு. அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, புறஜாதிகளானா இருந்து பரவாயில்லை, தேவாலயத்துக்குள்ள யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் மனிதரை தவிர்த்து ஆட்டை விட்டு, என்னைக்கு பஸ்கா பண்டிகை அன்னைக்கு, மீதி நாளெல்லாம் இயேசு போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், உபதேசம் பண்ணியிருக்கிறார் அந்த ஜெபாலயத்துல. ஆனா பஸ்கா பண்டிகை வந்த நாள்ல, பஸ்கா பண்டிகை என்றால் என்னது? சாவு வரக்கூடாதுன்னு சொல்லி, கொள்ளை நோய், தலைச்சன் பிள்ளை சாவு வரக்கூடாது என்பதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு பண்டிகையின் பெயர் தான் பஸ்கா. அதான் பஸ்கா. அந்த நாள்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு இயேசு மிகவும் கோபம். காசுக்காரர்களை உட்கார்ந்துக்கிற சேரெல்லாம் தூக்கி அடிக்கிறார், கல்லாப்படி தூக்கி அவுத்துறார், ஆட்ட மாட்ட துரத்துறார், பொறா கூண்டு வச்சு தூக்கி ஓடுங்க அப்படி விரட்டுறார். இதெல்லாம் பார்த்து அவன் சின்ன பையன் வந்துட்டு இது மாதிரி பண்ணுகிறான். வேத பாரகர் பிரதான ஆசிரியர் எல்லாரும் ஒரு திட்டம் போடுறான், இவனை காலி பண்ணலாம் அப்படின்னு. இயேசு எப்பதான் எதுல தான் கொலை செய்யாம விட்டாங்க? தேவாலயத்துல போனா இயேசுவை கொலை செய்யணும், சும்மின கையுடனே சுகமாக்கினால் அவரை கொலை செய்ய வேண்டும். இயேசு அங்க உபதேசம் பண்ணார். எங்கேயாச்சும் என்னுடைய வீடு ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப் எங்கன்னா இருக்குதா? இல்ல. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் சொன்னாரா இயேசு எங்கேயாச்சும்? இல்ல. அங்க ஜெபம் பண்ணு. ஜெபம் என்றால் என்ன? தேவனை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறது, மன்றாட்டுகளை ஏறெடுக்கிறது, தேவனிடத்தில் பேசுகிறது. அதான் ஜெபம். அதான் சொல்றாரு, my house shall be called of all nations the house of prayer. எல்லாருக்கும் ஜெப வீடு, ஹியூமன் ஃபேமிலி. சொல்லுமா? எரேமியா 7:11 விற்கிறவர்களும் துரத்தி சொல்ற. மத்தேயிலே 21:13 கூட சொல்ற, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும். யோவான்ல என் பிதாவின் வீடு, லூக்காவில என்னுடைய வீடு, மார்க்ல எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, மத்தேயுல இது ஜெப வீடு, என்னுடைய வீடு ஜெப வீடு. 4 சுவிசேஷத்துல சொல்லுகிற. எரேமியாவில என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த தேவாலயத்தை அவர்கள் கள்ளர் குகையாக மாற்றிவிட்டார். den of thieves, கள்ளர் குகையாக மாற்றினார்கள். den of robbers, திருடருடைய குகையாக நீங்கள் மாற்றீர்கள். ஜெப வீடாக இது இல்லை, கள்ளர் குகையாக, ராபர்ஸ் டென்னாக மாற்றக்கூடாது. ஜெப சத்தம் கேட்க வேண்டும்.
தேவனை நோக்கி ஜெபிக்கிற சத்தம். இதைத்தான் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு பார்த்தார். அவருக்கு உக்கிரமாக மாறினார், ஆவேசம் அடைந்தார். மிகவும் ஆவேசப்பட்டு சொல்லுகிறார் பாருங்கள், 2:17, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அவங்க தாத்தா தாவீது ஆவியினால் எழுதி வைத்தான், வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று 69ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில். அந்த வசனம் இவருடைய நினைவுக்கு வந்தது. உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. 67:9. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனை என் மேல் விழுந்தது. இந்த சங்கீதத்தை தான் சீஷர்கள் எல்லாரும் நினைவு கூறுகிறார்கள். அப்ப இயேசு பிறக்கிறதற்கு 850 வருஷத்துக்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போன வாரத்தில் சொன்னேன், ஆபிரகாமுக்கு 400 வருடத்துக்கு பின்னால் உன்னுடைய சந்ததி இப்படி ஆகும். தாவீதுக்கு 850 வருஷத்துக்கு பிறகு இயேசு என்பவருடைய சந்ததியில தோன்றுவார். அவருக்கு இந்த பக்தி வைராக்கியம் அவருக்கு வரும் 850 வருஷத்துக்கு. ஆபிரகாமுக்கு 400 வருஷத்துக்கு, இயேசு பற்றி 850 வருஷம், ஆபிரகாமுக்கு தன்னுடைய சந்ததியை பற்றி 400 வருஷம். தாவீதுக்கு சொல்லுங்க, தாவீதுக்கு தெரியாதெல்லாம், ஆனா ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார், 400 வருஷம் உன்னுடைய சந்ததியார் தங்கள் தேசத்தல்லாத அந்நிய தேசத்திலே உபத்திரவப்படுவார்கள், பிறகு நான் அவர்களை கொண்டு வருவேன். அவன் கொண்டு வந்தா என்ன, கொண்டு வராம போனா என்ன, ஆபிரகாமுக்கு என்ன தெரிய போகுது? ஆனால் தாவீதுக்கு அது போல ஆவினால நிறைஞ்ச அவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போறார். நான் இங்கே சொல்லுகிறது ஆவியினால ஒண்ணு நடக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசின தீர்க்க தரிசனங்களை யோசித்து அலசி ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலே சேவை செய்கின்றபடினாலே, ஊழியம் செய்கின்றபடினாலே தேவனுடைய வார்த்தைகளை நான் ஜனங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விட்டு போகிறார். உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை இவர்கள் நினைவு கூறுகிறார்கள் சீஷர்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, இதற்கு என்ன அடையாளம்? அப்பொழுது தன்னுடைய ஃபியூச்சர் திட்டத்தை, எதிர்கால திட்டத்தையும் இயேசு அவர்களுக்கு அறிவிக்கிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளாக இதை எழுப்புவேன் என்றார். 46 வருஷம் ஆச்சு எங்க தாத்தா கட்டினது, சாலமோன் கட்டினது, இன்னும் 3 நாள்ல எழுப்பிடுங்களா? அவங்களுக்கு புரியல. தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை பற்றி பேசினார். இப்பொழுது வரலாம். இந்த ஆலயம் என்பது இதுதான் ஜெப ஆலயம். என்னுடைய வீடு என்பது இது பிதாவினுடைய வீடு. என்னுடைய வீடு என்பது எல்லா ஜனங்களுக்கும் வீடு. என்னுடைய வீடு என்பது ஜெப வீடு. என்னுடைய வீடு என்பது தேவன் வசிக்கிற ஒரு இடம். இந்த ஆலயம், நானே அந்த ஆலயம். நான் தான் ஜெப ஆலயம். நான் நடமாடுகிற ஜெப ஆலயம். இங்கே இருக்கிறது என் பிதா இருக்கிறார். இது தேவனுடைய ஜெப வீடு. எல்லா ஜனங்களுக்காகவும் ஏறெடுக்கப்படுகிறதான ஒரு ஜெப வீடு. இதனுக்குள்ளே ஆடு மாடுகள் புறாக்கள் காசு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்க வேண்டும். அந்த ஜெப வீடெல்லாம் மொத்தமா உட்கார்ந்து சேர்ந்து ஜெபிக்கிற இடம் தான் இந்த இடம். எல்லா ஜெப வீடுகளும் அவங்கவுங்க வீட்டுகள்ல இருந்து நடந்து வரணும். அது நடமாடும் ஜெப வீடுகள் இங்கே வந்து கூடி ஜெபிக்கிற ஒரு இடம் தான். அதுதான் தேவாலயம். நீங்கள் ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நான் ஜெப வீடு. ஒரு அலையில சொல்லுமா? ஏசாயா 56:7, என் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து ஜெப வீட்டில் என்ன நடக்குமா? மகிழ்ச்சி. அலையில சொல்லுமா? என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று எண்ணப்படும். சபை தேவாலயம் என்பது என்ன? அனைவரும் கூடி ஜெபிக்கிறதான ஒரு இடமாக. கொஞ்ச நேரம் இயேசு உபதேசம் பண்ணினார். ஜெபம் முடிந்த பிறகு உபதேசத்தை நீங்கள் கேட்கலாம். எழுப்பினர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.